மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன், பிவி வெல்த் கிரியேட்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அது வந்து என்னோடய ப்ரொஃபஷன், இது வந்து என்னோடய பேஷன். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வந்து குக்கிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குக்கிங்கில் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ஐட்டம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வீட்டில் அந்த அப்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த அப்பளத்தை வச்சு வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறது. வத்தல்ன்றதே அப்பளம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வத்தல் கேட்டகரி. ஆக்சுவலாக இந்த வத்தலை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு வத்தல் குழம்பு பண்ணுறது. அதாவது நாங்கள் வந்து வத்தக்குழம்புன்னு சொல்லுவோம், ஒரு சில பேர் வந்து புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அப்பளம் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு தேவையான ஐட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம நார்மல் உளுந்து அப்பளம், இந்த உளுந்து அப்பளம் அதை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக உளுந்து அப்பளம் தான் போடணும், அரிசி அப்பளம் போடக்கூடாது. உளுந்து அப்பளம். அப்புறம் அதுக்கு தேவையானது இது வந்து மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி. அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு. அப்புறம் இது வந்து சாம்பார் பொடின்னு சொல்லுவோம். இது வந்து சாம்பார் பொடி நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச பொடி. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற பொடியாக இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்குகிற பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அடுத்தது வந்து கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கேன், அடுத்தது பெருங்காயம் வச்சுருக்கேன். இதுதான் தேவையான ஐட்டங்கள். ஆக்சுவலாக அப்பளத்தை இது மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு அப்பளம் வத்த குழம்புக்கு அப்பளத்தை பொரிச்சிடணும். நம்ம யூஸ்வலாக எப்படி அப்பளம் பொரிக்கிறோமோ அது மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி கரெக்டாக இந்த கிடுக்கியில் இது மாதிரி ஒரு அப்பளத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆஸ் யூஷுவல் அப்பளம் பொரிக்கிற மாதிரியே தான் இப்படி பொரிச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்ச அப்பளத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக அப்படி எடுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சாம்பார் பண்ணுற மாதிரி எண்ணெயை ஊற்றினேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அப்பளம் பொரிச்சு வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பளம் பொரித்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போட்டுடணும். கடுகை தனியாக போட்டிங்கன்னா கடுகு வெடிக்கும். இப்போ கடுகு வெடிக்குது, வெடிக்கிற சத்தம் கேட்கும். இப்போ கடுகு வெடிக்குது. கடுகு வெடிக்கும் போதே நீங்கள் வந்து இந்த உளுத்தம்பருப்பை போட்டுடணும். உளுத்தம்பருப்பை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் சிறந்த உடனே வெந்தயம், நான் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் வந்து வாசனைக்காக ப்ளஸ் ஹெல்த்துக்காக. வெந்தயம் சேர்த்தோன்னா ஹெல்த்தி. ஆக்சுவலாக கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் செவந்த உடனே இந்த மிளகாவையும் இதோடையே போட்டுடலாம். நான் 2 மிளகா வாசனைக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க மிளகா போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க மிளகா போடலைனாலும் தப்பு இல்லை. ஆக்சுவலாக இந்த வெந்தயத்தை போட்டுடணும். வெந்தயம் வந்து உடனே செவந்துடும். ஆக்சுவலாக வெந்தயம் செவந்த உடனே இந்த இதுக்கு மிளகா பொடி, நாங்கள் வந்து இதை குழம்பு சாம்பார் பொடின்னு சொல்லுவோம். இந்த சாம்பார் பொடியை போட்டு ஒரு வதக்கிடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம புளி, சாம்பாருக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் புளி. நான் இதில் சொல்லும்போது புளியை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றிடணும். உடனே ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போயே ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்துடும். ஆக்சுவலாக சாம்பாரோடைய வாசனை இப்போ தெரியும். நீங்கள் கேமராவில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இப்போ புளியை கரைச்சி விட்டுட்டேன். புளி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. புளி கொதிக்க ஆரம்பித்த உடனே மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்கள். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடணும். மஞ்சப்பொடி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் உப்பு வந்து இப்போ நார்மலான தேவையான உப்போட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஏன் கம்மியாக போடுறோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இதில் அப்பளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அது ஊற அந்த அப்பளத்தில் இருக்கிற உப்பும் வந்து குழம்புல தான் வந்து இறங்கும். ஆக்சுவலாக அது இறங்குறதுனால கொஞ்சம் உப்பு அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு வந்து இவ்வளோ தான் போடுறேன். இந்த சாம்பாருக்கு வந்து உப்பு இவ்வளோ தான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் ஊறி அந்த உப்பு இறங்குன்றதுனால, நீங்கள் தெரியாமல் நார்மலான உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா சாப்பிடும்போது அப்பளத்தில் உப்பு இறங்கி பயங்கர உப்பாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டேன்.
இப்போ அடுத்தது வந்து நம்ம பெருங்காயமும் போட்டுடலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கட்டி பெருங்காயம் இல்லை பெருங்காயம் வந்து தூளாக இருக்கிறவங்க வேணுங்கிற அளவுக்கு தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நான் இப்போ கட்டி பெருங்காயத்தையும் இதோட போட்டுடுறேன் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வீட்டில் சொல்லும்போது குழம்பு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குழம்புன்னு தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக. இது வந்து சாம்பார்னு இப்போ நான் இதில் சொல்லும்போது சாம்பார்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ரியல் இந்த டிஷ்ஷு வந்து அப்பளம் போட்ட வத்தல் குழம்பு, வத்தக்குழம்பு. அந்த வத்தல் குழம்பு தான் வந்து ஷார்ட்டாக எல்லாரும் வத்தக்குழம்புன்னுவாங்க. ஸோ இந்த டிஷ் வந்து வத்தக்குழம்பு, அப்பளம் போட்ட வத்தக்குழம்பு. இப்போ இது பாருங்கள், இப்போ கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்கணும் ஆக்சுவலாக. இது வந்து இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். கொதிச்சு கெட்டி ஆன பிறகு தான் நம்ம அப்பளம் போடணும். நீங்கள் அப்பளம் வந்து கடைசியாக தான் போடணும். இப்போ அவசரப்பட்டு முன்னாலெல்லாம் போட்டுறக்கூடாது ஆக்சுவலாக. நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். எந்த பதத்தில் போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கொதிச்சு இப்போ நம்ம ஊற்றின இதுக்கும் இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்கள். புளி மஞ்சள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாம்பார் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னா இதுக்கப்புறம் தான் அப்பளம் போடணும். அப்பளம் போடுறதுக்கு முன்னால் என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து இது கெட்டியாக வேணும். ஒரு சில பேர் வந்து சாம்பார் இந்த வத்தக்குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டாலும் நிறைய சாதம் பிசைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் அரிசி மாவு ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக அரிசி மாவு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அப்பளம் இருக்குது இல்லைங்களா, நம்ம பொரிச்சு வச்ச அப்பளம், இந்த பாருங்கள் பொரிச்சு வச்ச அப்பளம் இருக்குது இல்லைங்களா, இப்போ பொரிச்சு வச்சுருக்கோம். இந்த பொரிச்சு வச்ச அப்பளத்தை நம்ம இதில் போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டுறேன். அப்படியே இதில் போட்டுருங்க. இது அப்படியே ஊறி இதாகிடும் ஆக்சுவலாக. பாருங்கள், இது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே அப்பளத்தை போட்டுறேன் நான். இப்போ அப்பளத்தை போட்டுட்டு ஒரு கலக்கி இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம். அது அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இது அப்பளம் வந்து நல்லா ஊறி ஒரு மாதிரி இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அப்பளம் வந்து இது ஊறி அப்படியே இதாகிடுச்சு இல்லையா. நம்ம அந்த பொரிக்கும் போது இருந்த அந்த கரகரப்பு இல்லாமல் ஊறி இதாகிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து அப்பளம் போட்ட வத்தக்குழம்பு. இதை வந்து நீங்கள் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அரிசி, இப்போ அதாவது நிறையா பேர் என்ன தவறு பண்ணிவிடுவாங்கன்னா தெரியாமல் தண்ணியை நிறையா ஊற்றிடுவாங்க. ஸோ தண்ணியை நிறையா ஊற்றினீங்கன்னா ரசத்துக்கும் சாம்பாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு தண்ணியில் கலந்து அரிசி மாவு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இந்த பதம் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதுவும் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அவ்வளோ நேரம். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்லுவோன்னா, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ, எவ்வளோ நாள், அதாவது ஹவு லாங் யூ ஆர் ஸ்டே இன்வெஸ்டடோ அது மாதிரி தான் இந்த குழம்பும். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் நல்லா கொதிக்க விடுறீங்களோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் வரும். ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா இது சேரும் ஆக்சுவலாக. ஸோ இது இப்போ அப்பளம் போட்ட வத்தல் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இந்த பதத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அப்பளம் போட்ட வத்தல் குழம்பு. இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பண்ணுவோம், இது வந்து டெய்லி பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோன்னா நாங்கள் டெய்லி வந்து இதை பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. இது நார்மலாக என்ன மாதிரி இதில் பண்ணுவோன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ வந்து ஒரு கல்யாண சாப்பாடு, ஒரு 4 நாள் 5 நாள் கல்யாண சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், நிறைய விருந்து. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்பளம் போட்ட வத்தக்குழம்பு, ஜீரகம் மிளகு போட்டு வேப்பம்பூ ரசம், இது பண்ணுவோம் ஆக்சுவலாக. இது பண்ணுனா என்ன ஆகும்னா, பயாலஜிக்கலி நம்ம சாப்பிட்ருக்கிற இந்த இது வந்து நாக்கு ஒரு மாதிரி இதாகிடும் ஆக்சுவலாக. அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து சப்போஸ் நீங்கள் வெளியூர் போயிட்டு நிறைய ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கோம், அப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு பேக் டு ஒரு நார்மல் இதுக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த சமையல் பண்ணிங்கன்னா வீட்டில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதோட டெட்லி காம்பினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து வத்தக்குழம்பு, அப்பளம் போட்ட வத்தக்குழம்பு, ஜீரகம் மிளகு போட்டு வேப்பம்பூ ரசம், ஒரு பருப்பு துவையல். இதை போட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மெயில் போடுங்க. இப்போ ஒரு ஐட்டம் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஐட்டம் அடுத்த பதிவில் வரும், உங்களுக்கு 1 மாதம் கழிச்சு வரும். அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அடுத்தது பருப்பு தொகையிலும் நம்ம கவர் பண்ணுவோம். இதை ஒரு டெட்லி காம்பினேஷனாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு மெயில் போடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை. மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம், ஹாப்பி லிவிங்.